ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான க்ளூனி சபையின் அருள் சகோதரிகளே, செவ்வாப்பேட்டை பங்கை சார்ந்த, அதுவும் இந்த குகை பகுதியை சார்ந்த அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த தந்தை அஜித் அவர்களே, இந்த புனித வாரத்தில் இங்கே வந்து இந்த சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு உங்களுக்காக ஜெபிப்பது குறித்து நிறைவு காண்கின்றேன். இன்றைய ஜெபங்கள் சபை மன்றாட்டு, காணிக்கை மன்றாட்டு, நன்றி மன்றாட்டு மூன்றுமே ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளினால் நாங்கள் எல்லாரும் பயன் பெற வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்று அழகாக எடுத்துரைக்கின்றன. இந்த புனித வாரத்தில் 4 நாட்கள் 4 துன்புறும் ஊழியனின் பாடல்கள் எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து. திங்கட்கிழமை முதல் பாடல், நேற்று செவ்வாய்க்கிழமை 2வது பாடல், இன்றைக்கு 3வது பாடல், நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நீண்ட 4வது பாடல். இன்றைய 3வது பாடல் ஏற்கனவே நாம் கேட்டோம். ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகமாக மிக அருமையாக இருக்கிறது. எப்படி நம் ஆண்டவர் இயேசு துன்புறும் ஊழியனை ஒத்திருக்கிறார் என்று நீங்களும் நானும் அவ்வாறே வாழ அழைக்கப்படுகிறோம். இதை பாருங்கள், இந்த ஊழியன் எப்படிப்பட்டவராம், என்ன அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் என்று கேள்விப்படுகிறோம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய மக்கள், உண்மையான சீடர்கள், நாவை கொண்டிருப்பதற்கு எதற்காக? மற்றவர்களை உற்சாகப்படுத்த, மனமுடிந்து போனவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க. பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார், தீய சொல் எதுவும் உங்கள் வாயினின்று வராதிருக்கட்டும், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். ஆண்டவரின் அடியானுடைய வாக்கு நலிந்தோருக்கு வாழ்வளிப்பது, உற்சாகம் கொடுப்பது, ஊக்கம் அளிப்பது. அப்படித்தான் இன்றைக்கு தொடங்குகிறது பாருங்கள். காலை தோறும் அவர் என்னை தட்டி தட்டி எழுப்புகிறார். ஒரு பக்கம் நாவு, இன்னொரு பக்கம் நம்முடைய காதுகள் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன? ஆண்டவராகிய என் கடவுள் என் செவிகளை திறந்துள்ளார். அவருக்கு நான் செவி கொடுக்க செய்கிறார். உற்சாகப்படுத்தி பேச நாவு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க காது. இதற்காகத்தான் நாம் இன்னும் அதிகமாக சொல்லப்படவில்லை. நானே நினைத்து பார்த்தேன், ஆண்டவர் கொடுத்த கைகள் நல்லது செய்வதற்காக, ஆண்டவர் கொடுத்த கால்கள் நல்லது செய்ய விரைந்து நடப்பதற்காக, ஆண்டவர் கொடுத்த இதயம் நாம் எல்லாரும் அன்பு செய்வதற்காக. இவை சொல்லப்படவில்லை. யூ கேன் எக்ஸ்டெண்ட் திஸ். ஆண்டவரே, காதை கொடுத்தீரே, நாவை கொடுத்தீரே, உம்மை புகழ்வேன், உமக்காக பேசுவேன், நம்பிக்கை கொடுப்பேன், உற்சாகப்படுத்துவேன். ஆண்டவரே, மேலும் மேலும் நான் கேட்க வேண்டும். காலை தோறும் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை செய்கின்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். மனசு விசாலமாகும், அருமையாகும், மென்மையாகும், கனிவாகும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பதாக
நாம் புரிந்து கொள்வோம். பிறகு பாருங்கள், அந்த ஊழியனுடைய துன்பத்தை பற்றி. அஹிம்சை, வன்முறை இல்லை. அந்த ஊழியன் ஒரு பக்கம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, முதுகை காட்டுகிறாராம் குத்துகிறவர்களுக்கு, கன்னத்தை காட்டுகிறாராம் தாடியை பீப்பவர்களுக்கு, முகத்தை காட்டுகிறாராம் நிந்தனை செய்பவர்களுக்கு, அவமானப்படுத்துபவர்களுக்கு, காரி உமிழ்பவர்களுக்கு. நெஞ்சம் உண்மையாகவே தொடப்பட வேண்டும். பிரியமானவர்கள், இத்தகைய பொறுமை எப்படி அந்த ஊழியனுக்கு வந்தது? குத்துவதற்கு, தாடியை பேய்ப்பவர்களுக்கு, அவமானப்படுத்துபவர்களுக்கு, காரி உமிழ்பவர்களுக்கு, எல்லார் முன்னிலையிலும் பொறுமை. கடைசியாக அந்த ஊழியனுடைய நம்பிக்கை வெளிப்படுகிறது. பாருங்கள், என்னோடு யாருமே வழக்காட முடியாது, என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார், என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் என்று 2 முறை இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு. எனவே பொறுமை காக்க வேண்டும், எரிச்சல் அடையக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. உடலால் மட்டுமல்ல, அதை விட அதிகமாக உள்ளத்தால் கூட யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த செய்தி, ஆண்டவர் இயேசு இப்படித்தான் பொறுமை காத்தவர், தந்தையின் திருவுளத்தை தேடி அவருக்கு செவி கொடுத்தவர், என்னோடு இளைப்பாருங்கள் என்று நம்பிக்கை அளித்தவர், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று பொறுத்தல் கொடுத்தவர். இந்த மக்கள் இப்படியே அனுப்பப்பட்டால் சோர்ந்து விழுவார்கள் என்று அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இரக்கப்பட்டவர். அவர்தான் ஆண்டவர். அவராக வாழத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தி வாசகம், பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக யூதாசை பற்றி நேற்று யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியிலிருந்து. இந்த யூதாசை பாருங்கள், போய் ஆண்டவரை ஒழிக்க தேடியவர்களிடம் கேட்கிறானா, நான் அவரை காட்டி கொடுத்தால் என்ன தருவீர்கள் என்று. மத்தேயு அப்படித்தான் அவனுடைய சதி செயலை பற்றி குறிப்பிடுகிறார். என்ன கொடுப்பீங்க பாருங்கள். ஒரு பக்கம் மீன் கேரக்டர், இன்னொரு பக்கம் ஹேங்கரிங் ஆஃப்டர் கிரேட்னஸ். ரொம்ப மோசமான பேர் வழி. இன்னொரு பக்கம் பெரியவன் ஆகணும்னு பேராசை. தொடக்கத்தில் நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் நினைப்பது போல் ஆண்டவர் செயல்படவில்லையே, ஏன் நேரத்தை வீணாக்குகிறார், என்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார் என்றெல்லாம் நினைத்திருக்கக்கூடும். பிரியமானவர்களே, ஆண்டவரை உங்கள் வலைக்குள் போட்டுக்கொள்ள நினைக்காதீர்கள். ஆண்டவர் அவருடைய நேரத்தில், அவருக்கு பிடித்தமான விதத்தில் நிச்சயமாக செயல்படுவார். பல முறை ஆண்டவர் முயற்சி செய்தார். அவனுடைய பாதங்களையும் கழுவினார். அவனுக்காகவும் தான் ஆண்டவர் மரித்தார். முத்தமிட்டா மணமகனை காட்டி கொடுக்கிறாய் என்றெல்லாம் கேட்டார். ஆனால் மனம் மாறவில்லை. பாருங்க, போய் அவங்க சொல்கிறாங்க 30 வெள்ளிக்காசு கொடுக்குறோம். விடுதலை பயணம் 21:32 வாசிக்கிறோம். 30 வெள்ளிக்காசு நஷ்ட ஈடாக கொடுக்கறது. ஒரு அடிமையை ஆணோ பெண்ணோ ஒரு ஆடோ மாடோ குத்தி சாகடிச்சதுன்னா அந்த அடிமையின் உரிமையாளனுக்கு 30 வெள்ளிக்காசு. அதுதானே ஆண்டவருடைய மதிப்பு. 30 வெள்ளிக்காசு கொடுக்குறோம். இந்த நேரத்தில் தான் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய அன்பை காட்டி தம்மையே முழுமையாக கொடுக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நம் ஆண்டவர் இறுதி ராவ் உணவு ஏற்பாடு செய்ய சொல்லுகிறார். ஒரு பக்கம் அன்பை காட்ட ஆண்டவர் ஏற்பாடு செய்கின்ற உணவு, இன்னொரு பக்கம் காசுக்காக, இன்னொரு பக்கம் சுயநலத்துக்காக, இன்னொரு பக்கம் வீண் பெருமைக்காக
ஆண்டவரை காட்டி கொடுக்கின்ற யூதாஸ். பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், மண்மகனை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு, அவன் பிறவாதிருந்தாலே நலம். யூதாஸ் இதை கேட்டான், இருந்தாலும் மனம் மாறவில்லை. வருத்தமானது, வேதனைக்குரியது. நீங்களும் நானும் யூதாஸாக பல நேரங்களிலே நடக்கலாம். யார் அந்த இயேசு? நம்ம அப்பா, அம்மா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர், மனைவி, நம்முடைய பணியாளர்கள், நம்முடைய பிள்ளைகள். இவர்களை ஏற்றுக்கொள்ளாத போதெல்லாம், இவர்களை ஆக்கிரமிக்கும் போதெல்லாம், ஆட்டி படைக்கும் போதெல்லாம், இவர்களை சுயநலத்துக்காக நாம் பயன்படுத்தும் போதெல்லாம் நாம் எல்லாரும் யூதாசுக்கள் தான். ஆண்டவர் அவர் விருப்பப்படி செயல்படட்டும், அவருக்கு பணிவோம். ஆண்டவர் நமக்காகவும் மன்னிப்பு கேட்போம். அன்றாட வாழ்விலே யூதாஸாக வாழாமல் இருக்க முயற்சி எடுப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.